ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஜை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பளீர்னு இருக்கணும். ஏன்னா நம்ம கும்பிட்ற சாமி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம சுத்தமாக வந்துக்கணும். அதுக்காக வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் வந்து ஒரு நல்ல வந்து வச்சுருக்க பெருமாளை எல்லாமே வந்து பெருக்கி க்ளீன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை சுத்தம் பண்ணக்கூடாது. பெருமாளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தொடச்சி அதை வந்து நல்லா விளக்கு அதெல்லாம் தேய்ச்சி வந்து பண்ணுவாங்க. அது வந்து வெள்ளிக்கிழமை பண்ணாமல் வியாழக்கிழமை ராத்திரியே எல்லோரும் சாமி விளக்கு அது எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தமாக தொடச்சி வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு செய்வாங்க. இருந்தாலும் அது வந்து அப்படி வெளியிலே இருக்கிறனால கருத்து போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெந்நீரை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் சோப்பை போட்டுருங்க. சோப்பை போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எலுமிச்சம்பழத்தை நல்லா வந்து பிழிஞ்சுக்கங்க. எலுமிச்சம்பழத்தை ஒன்று வந்து நல்லா பிழிஞ்சிட்டு சோப்பையும் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அரை மணி நேரம் கொதிக்க வச்சு ராத்திரி அப்படியே அந்த சாமி சிலைகளெல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டு அப்படியே வச்சுருங்க. இந்த பித்தளையாக இருந்தாலும் சரி வெண்கலம் அதை உள்ள தூக்கி போட்டு மறுநாள் காலையில் எழுந்து அந்த சாமி சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்ல எலுமிச்சம்பழம் புளியை போட்டு நல்ல தேய்ங்க. இதுக்குன்னு பொடிகள்லாம் இருக்குது. அந்த பொடியை வந்து தேய்க்கும் போது பளீர்னு வந்து வந்துடும். நேற்று வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நேற்று ராத்திரியே இந்த மாதிரி போட்டு பறிச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெள்ளிக்கிழமை இருந்து காலையில் வந்து தேய்ச்சிட்டேன். சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை வந்து தேய்க்க மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை போட்டு வியாழக்கிழமை காலையில் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கும்போது நம்ம கும்பிட்ற சாமி வந்து எப்போவும் சுத்தமாக இருக்கணும். காலையில் பூஜையை பண்ணி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பூலாம் போட்டு விளக்கேற்றி இருக்கணும். அதுக்காக எப்போவுமே வந்து சாமியை சுத்தமாக வைக்கணும் அப்படின்ட்டு செய்வாங்க. சில பேர் வீட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன், விளக்குகள் வந்து பார்த்திங்கன்னா விளக்குகளோட எண்ணெய்கள்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாசியெல்லாம் பிடிச்சி அப்படியே அழுக்காக வந்து எண்ணெய்கள்லாம் அப்படியே இருக்கும். விளக்குகள்லாம் தேய்க்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து சாமி வந்து இருக்க மாட்டார். சாமிக்கு கண்டிப்பாக வந்து சுத்தம் தேவை. ஒரே எண்ணெயெல்லாம் பாசி பிடிச்சி அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாமியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தூசியும் தும்புமா குப்பையும் குளமாக இருக்கும். அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே சாமியை சுத்தமாக நம்ம வச்சுருந்தா தான் மகாலட்சுமி வருவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் என்றைக்காவது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நன்மை வந்து கிடைக்கும். நம்ம வந்து கஷ்டப்படவே மாட்டோம். பணம் காசு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி நேற்று வந்து நான் சுத்தம் பண்ணது உங்களுக்கு வீடியோவாக எடுத்து வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். என்றைக்குமே வந்து கடவுளை வந்து என்றைக்கு கும்பிடுங்க, கைவிடப்படாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நான் இல்லை அப்படின்னாலே என்றைக்குனாலும் நம்ம வந்து வாழ்க்கை வந்து வளமாக இருக்குன்னா கடவுளை வந்து கும்பிடுறோம். இந்த வீடியோ பிடிச்சா வணக்கம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.